இவ்வளவு சட்டங்கள் பேசுகிறாங்க, இவ்வளவு வெளிப்படையாக சட்டம் எல்லாத்துக்குமே தெரியுது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒருவர் குற்றவாளின்னு சொல்லிட்டா அவரே தன்னுடைய பதவி இழந்து தான் போகிறாரு. அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுத்தாலும் சரி, ஆனாலும் கூட நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்ன மாதிரியான மனநிலை இது? ஏன்? அதாவது இவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல் அமைச்சரவை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனை என்ன தெரியுமா? இந்திய வரலாற்றிலேயே இலாகா இல்லாத அமைச்சரையும் அமைச்சர் இல்லாத இலாக்காவையும் ஒருங்கே கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சரவைனா அது இது திமுக அமைச்சரவை. டங் ட்விஸ்டராலாம் இருக்கே கிஷோர், பயங்கர ட்விஸ்டிங்கா இருக்கு. ஸ்டாலினுக்கு வேணா டங் ட்விஸ்டரா இருக்கலாம். எனக்கு நான் சொல்றேன், இலாக்கா இல்லாத அமைச்சரையும் அமைச்சர் இல்லாத இலாக்காவையும் ஒருங்கே கொண்டிருக்கின்ற அமைச்சரவை இது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க கூட கேட்டீங்க, அவர் திரு பொன்முடியாண்டு இல்லை, அவர் குற்றவாளி பொன்முடி. அது மட்டும் அல்லாமல் அவர் எம்எல்ஏவும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. உள்ளபடியே he stands disqualified அந்த நிமிடமே. இவங்க அறிவிக்காம போகட்டும், இவங்க அறிவிக்கலைனாலும் அவர் டிஸ்குவாலிஃபைடு தான். இவங்க அறிவிச்சாங்கன்னா இவங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா இவங்களே மீறி அது ஆல்ரெடி டேக்கன் as granted. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க கூட சொன்னீங்க எல்லாருடைய சாபத்தையும் அவர் வாங்கி கொண்டார், ஊர்ல இருக்கிறவங்களோட சாபத்தெல்லாம். முக்கியமா ஸ்டாலினுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டார். மேடையிலேயே அழ வச்சார். அவர் அழுதுகிட்டு இருக்கும் போதே இவர் பக்கத்தை சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் விடியலை தருவேன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் மேடையில ஆட்சிக்கு 4-5 மாதத்திலேயே என்னால தூங்கவே முடியல, எனக்கு ஏன் விடியினே பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளுறாருன்னா, அப்படி அவர் பேசும்பொழுது அட்லீஸ்ட் மனசளவுல வேதனை இருக்க வேண்டாம், முகத்திலேயாவது அதை காட்டியிருக்கலாம். அப்பவும் நக்கலா சிரிக்கிறாருன்னா வேற என்னன்னு எடுத்துப்பீங்க நீங்க இத? அது மட்டும் இல்லாம இதுல சட்டமன்றத்துல பேசும்பொழுது அதிமுகவினரை பார்த்து நீ சும்மா உட்காரியா அப்படின்னு அவர் கத்தினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இங்க விவாதமாகவும் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நீ சட்டமன்றத்திலேயே 6 வருஷத்துக்கு போக முடியாதியா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதே மாதிரி ஆளுநர் அவர்களை பார்த்து போயா அப்படின்னு ஒருமையில அவர் வெளியேறிய பொழுது சொன்னார். அவருக்கு பின்னாலதான் சொல்ல முடியும், முன்னால சொல்றதுக்கு இவர்களுக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீ சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாதியா அப்படின்னு நீதித்துறை சொல்லிவிட்டது. இது மட்டும் இல்ல, இவர்கள் அந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் எல்லாம் அதெல்லாம் நான் ஆளுநருடன் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னாரு. இன்னைக்கு எங்கேயுமே இவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. நாளை ஒரு கால், ஏன்னா அவர் சார் சொல்றாரு 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் அவருடைய எம்எல்ஏ போஸ்ட் தப்பும் என்று. இல்லை, அது மற்ற குற்றங்களுக்கு பொருந்தும். லஞ்ச ஒழிப்பு அந்த லஞ்சம் சார்ந்த அல்லது இந்த கரப்ஷன் சார்ந்த ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளுக்கு அது பொருந்தாது. தீர்ப்பு குற்றவாளி என்று வந்துவிட்டாலே நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு. அதுக்கப்புறம் நீங்க அப்பலேட் கோர்ட்டு தான் போகணும். இது உயர் நீதிமன்ற தீர்ப்பு. அப்பலேட் கோர்ட்ன்றது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இதெல்லாம் நாம சொல்லல, இவர்களுடைய தொலைக்காட்சியில் போட்டு காண்பித்தார்கள். நினைவிருக்கா உங்களுக்கு? நினைவுக்கு நினைக்கிறேன், அக்டோபர் 2014ஆம் ஆண்டு அந்த சொத்து வழக்கில் வந்த தீர்ப்பு, திரு ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட சொத்து வழக்கில் வந்த தீர்ப்பு திரும்ப ஓட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 அந்த தீர்ப்பு வந்தது பாருங்க, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதிலும் மீண்டும் கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அது ஊர்ஜிதமாகும் பொழுது அவர்களுக்கு பாரபட்சம் என்பது பார்க்கப்படக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதாக நான் சொல்லல, திமுகவினர் தான் மேற்கோள் காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப என்னுடைய கேள்வி உள்ளபடியே இன்றைக்கு அது பொன்முடிக்கு பொருந்தாதா? உச்ச நீதிமன்றம் இவர்கள் மீது பரிசீலனை செய்யுமா இவர்களுடைய? ஆனா அவங்க சொல்றாங்கன்னா முதல்வர் காத்துக்கிட்டு இருக்காரு, தண்டனை விவரங்கள்லாம் வரட்டும், பிறகு பாத்துக்கலாம், நம்ம முதல்ல டெல்லியில போய் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு இருக்காராமே. அவசியமே இல்லையே, நீங்க தண்டனையே இல்ல, வெறும் ஃபைன் தான் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்பவும் கூட இவர் எம்எல்ஏ இல்லை, இவர் அமைச்சர் கிடையாது அப்படின்னும் பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சர் காத்திருக்கட்டும், அவருடைய நண்பரா இருக்கலாம், அவர் காத்திருக்கட்டும். இலாக்கா எதற்காக காத்திருக்க வேண்டும்? பொறுப்பை யாருக்காக ஒப்படைத்திருக்கணும்? இல்ல முதலமைச்சராக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்.
இதை ரெண்டுத்தையும் நீங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார். அவரை அடக்கம் செய்து அதுக்கப்புறம் ஒரு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கலாம். அப்படி செய்யல. நள்ளிரவிலேயே ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டது. ஏனென்றால் நம்முடைய தனிப்பட்ட வருத்தங்களுக்கு நிர்வாகம் காத்திருக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, 2 நாள் முன்னாடி பேசும்பொழுது நம்ம இதை பத்தி பேசினா திரும்பவும் நினைவூட்டுறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார் டிசம்பர் 5, 2016. டிசம்பர் 8 வரதா புயல் தாக்குகிறது தமிழ்நாட்டை. ஆட்சியின் நிர்வாகம் தயாராக இருந்தது. இப்ப எதனால அதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் மறைவு அல்லது ஒரு பின்னடைவு அப்படின்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட விதத்தில் ஆகும். மாநிலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆனால் நிர்வாகம் இயங்க வேண்டும். அதற்கு நீங்கள் காரண காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. உங்கள் அரசியல் வெறுப்புகளை காண்பித்துக் கொண்டிருக்க முடியாது. அதற்கு இது வல்ல நேரம். அப்ப நீங்க உள்ளபடியே மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். என்ன மாற்று ஏற்பாடு செய்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, சொல்லாம போங்க. ஆனால் உண்மையில் எம்எல்ஏ சீட் நீதிபதி குற்றவாளி என்று சொன்ன அந்த நிமிடமே அது ஊர்ஜிதமாகிவிட்டது. அதான். ஆனா இப்ப என்னன்னா, டெக்னிக்கலி பேசணும்னா, அந்த ஆர்டர் காப்பியை சட்டமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு அனுப்பிச்சு வச்சு அவர் தானே எம்எல்ஏ இல்லைன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுல எப்படி முதலமைச்சர் எப்படி முடிவு எடுப்பார்? அதிகாரப்பூர்வமாக நீங்க ஒருவர் மறைந்து விட்டார், அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் வேலைதான் ஸ்பீக்கர் செய்யக்கூடியது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெத் சர்டிபிகேட்ன்றது வந்துருச்சு. அதுதான் கன்விக்ஷன் காப்பி. அந்த கன்விக்ஷன் காப்பி அப்லோடட். எப்ப அவர் நீதிமன்றத்துல அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாரோ அப்பவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். அதை நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்க 2 வாரம் கழிச்சு பண்ணிக்கோங்க, 3 வாரம் கழிச்சு பண்ணிக்கோங்க. அந்த 3 வாரம் 4 வாரம் தொகுதியால் பாதிக்கப்பட போகிறது. அதான் இப்ப என்னன்னா, இப்ப ஒருவேளை உயர்கல்வித்துறையோட அமைச்சர் அவர் தான், அந்த உயர்கல்வித்துறையில ஏதோ ஒரு சிக்கலோ இல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் சைன் ஆகணும் அப்படின்னா இப்ப அந்த செயலாளர் என்ன பண்ணுவார்? ஏன்னா முதலமைச்சர் அபிஷியலா எதுவும் சொல்ல கிடையாது. நீங்க அதைத்தான் நான் திரும்பி சொல்றேன். இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்கலாம், ஏன்னா அவருக்கு வேற எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் அமைச்சர் இல்லாத இலாக்கா எப்படி செயல்பட முடியும்? அப்ப இந்த இடத்துல என்னன்னா, உங்களுக்கு குறைந்தபட்ச அக்கறை இருக்கணும்ல. உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாங்க. ஏன் கூட இந்த ஜெயலலிதா அவர்கள் மீது அந்த தண்டனை பிறப்பிக்கப்பட்டது 10 நிமிடத்துல பன்னீர்செல்வம் கூப்பிடுறாங்க, பதவி ஏற்றுக்க சொல்றாங்க. மாற்று ஏற்பாடு. ஒரு முதலமைச்சர் அதைத்தான் செய்யணும். உங்களுடைய அக்கறை அந்த மாநிலத்தின் மீது இருக்கணும். அந்த அக்கறை மக்கள் மீதான அக்கறை, நிர்வாகத்தின் மீதான அக்கறைய திமுக கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயம் நான் சொல்றேன். ஆனா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சில ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார். அடுத்த நாள் காலையில எல்லா ஹோட்டல்களும் சென்னையில மூடிட்டாங்க. மரியாதையாக அவங்க மேல மரியாதை நிமித்தமாக மூடிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, அத்தனை அம்மா உணவகங்களும் திறந்திருந்தன. இலவசமாக உணவு வழங்கியது. அதுக்கப்புறம் அப்படி அப்போ என்னன்னா, அது அந்த மக்கள் ஏன்னா எத்தனையோ மக்கள் ஊர்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிலேயே இருக்கக்கூடிய மக்கள் ஹோட்டல்கள்ல சாப்பிட, நானே அங்கதான் சாப்பிட்டேன், அம்மா உணவகத்துல தான் சாப்பிட்டேன் அந்த சமயத்துல. உண்மைதான் அது. அப்போ இதுதாங்க ஒரு மக்கள் மீதான அக்கறை. நமக்கு தனிப்பட்ட இழப்புகள் இருக்கலாம், அதை மக்கள் மீது திணிக்க கூடாது. அப்ப நீ உங்களை வந்து மக்கள் பிரதிநிதியாக எதற்காக அமர்த்தி இருக்கிறார்கள்? கண்டிப்பா இது முழுக்க முழுக்க மக்கள் மீதான அக்கறை இன்மைதான். அத மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கங்கறதுக்கான விளக்கத்தை நான் வாங்கிக்கிறேன். பதவி ஏற்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? எந்த மாற்றல் வெறுப்பு மாற்றலையும் இன்றி செயல்படுவேன்னு சொல்றீங்க. அப்போ இது என்ன? உங்க வெறுப்பு கேட்டால் போல உங்களுடைய நண்பர் என்பதனால நீங்கள் காத்திருப்பீர்களா? உள்ளபடியே அந்த வெறுப்பை மக்கள் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுக என்ன வாங்குங்கிறதுக்கான விளக்கம்லாம் நான் வாங்கிக்கிறேன். கிஷோர், இது எல்லாத்தையும் மக்கள் உள்ளபடியே புரிஞ்சுக்கிறாங்களா? நாளைக்கு வியாழக்கிழமை தீர்ப்பு வந்த அந்த நொடியிலிருந்து திமுக ஆட்சி எப்படி இருக்க போகுது? இப்பொழுது எப்படி இருக்கோ அப்படிதான் அப்பவும் இருக்க போறது இல்லை. ஒரு மாற்றம் இருக்க போறது இல்லை. இவர்கள் திருந்த போவதும் கிடையாது, வேற விஷயம் இல்ல. அட்லீஸ்ட் அமைச்சரவையில் கூடவா மாற்றம் இருக்காது? இருந்துதானே ஆகணும். இல்ல நாளைக்கு வந்து என்னன்னா, இந்த 2 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்ற தண்டனை இருக்கும் பட்சத்தில் பொன்முடி அவர்கள் அங்கிருந்து சிறைக்கு செல்ல போகிறதும் ஓசி,
வண்டியில தான், தங்க போறதும் ஓசி சிறையில் தான், உணவும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஓசி தான். சோ இவர் யாரு என்னெல்லாம் ஓசி ஓசி மத்தவங்களை பார்த்து சொன்னாரோ அதெல்லாம் இப்ப அவருக்கே பொருந்து போகுது. பட் திருக்கோவிலூருக்கு இவர் சிறைக்கு சென்றாலும் செல்லவில்லை என்றாலும் திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் உறுதி. அந்த இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து வரப்போகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அண்ட் முக்கியமா மக்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய மகனை நீங்கள் நிறுத்தப் போகிறீர்களா இல்ல வேற ஒருத்தரை நிறுத்தப் போகிறீர்களா, அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. எங்கள் தொகுதியை ஒரு ரெப்ரசன்டேட் பிரதிநிதி இல்லாத ஒரு தொகுதியாக வைத்திராதீர்கள். இது ஒண்ணு. இரண்டாவது, எங்கள் இலாக்கா இது ஒட்டுமொத்த மாநிலத்தின் இலாக்கா. அந்த இலாக்காவை அமைச்சர் இல்லாத ஒரு இலாக்காவாக வைக்காதீர்கள். அது யாராவது ஒருவரிடம் கொடுங்க. அது உங்கள் மகளிடமே கூட கொடுங்களேன். கண்டிப்பாக இல்ல நீங்க உடனே உதயநிதி ஸ்டாலினுக்கு உடனே எடுத்து கொடுத்தா உடனே மகனுக்கு கொடுத்துட்டாங்கம்பீங்க. முதல்ல பார்க்கலாம் என்ன தண்டனை வரப்போகுது, நீங்க வச்சுக்கோங்க. இந்த அமைச்சரவை என்ன பாடுபட போகுது, இல்ல மக்கள் பாடுபட போறாங்களா அப்படிங்கிறதையும் உள்ளபடியே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன விவரங்கள் அப்படிங்கிறதையும் விவரங்கள் வரட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். சட்டம் என்ன கடமையை செய்யுதோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.